ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ஆன்மீக விஷயத்தை தான் பெண்களுக்கு சொல்ல போகிறேன். ஆக்சுவலி பெண்களுக்கு ஒரு எச்சரிக்கையான நாள் கரெக்டாக ஜூலையுடைய 17ஆம் தேதி வருது. ஸோ அன்றைக்கி ஏன் எச்சரிக்கையான நாள் அப்படின்னு பார்க்குறீங்களா? அன்றைக்கி தான் தமிழ் மாதத்தில் 4வது மாதமான சிறப்பு மாதமான ஆடி மாதம் பிறக்கக்கூடிய முதல் நாள். ஸோ ஆடி மாதத்துடைய முதல் நாள் இந்த டைம் ஆடி வெள்ளியாகவே பிறக்குது. ரொம்ப விசேஷம். ஸோ ஆடி பிறக்கக்கூடிய அன்றைக்கே ஆடி வெள்ளி வருவது இதுதான் ஃபஸ்ட் டைம். அதனால் இந்த டைம் ரொம்பவே சிறப்பானதாக இருக்கும் என்பது குறிப்பிடப்படுது. அதனால் இந்த நாள் பெண்களுக்கு மிக மிக எச்சரிக்கையான நாள். பேசிக்காகவே வெள்ளிக்கிழமை ஒரு மங்களகரமான நாள். இதில் மங்களத்துக்கு மங்களம் சேர்க்கக்கூடிய விதமாக ஆடி 1 வருது. அப்போ இந்த நாள் மிக மிக சிறப்பான நாள். அதனால் எச்சரிக்கையாக சில விஷயங்களை இப்போ முன்கூட்டியே நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதை இந்த வீடியோவில் தெரிஞ்சு மறக்காமல் அதை செய்து பயன்பெறுங்க. திரும்பவும் சொல்கிறேன், ஆடிங்கிறது சாதாரண மாதம் கிடையாது. தாட்சாணிய புண்ணிய காலம் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு சிறப்பான மாதத்துடைய முதல் நாள். அதுவும் இந்த ஆடியில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லா ஊர்கள்லேயும் திருவிழா அப்படியே கோலாகலமாக நடைபெறும். ஆடியில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், திருவிழா இல்லாத ஊரே இருக்காது. எல்லா ஊர்களில் இருக்கக்கூடிய அம்மன் கோவில்லையும் பயங்கரமாக திருவிழா நடைபெறும். அதனால் ஆடி அற்புதமான மாதம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நிறைய பேர் ஆடியை சும்மா கடந்து விடுவோம் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால ஆடியுடைய ஃபஸ்ட்டு டே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன செய்யணும் அப்படிங்கிற முக்கிய வழிபாட்டு முறையை தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ ஆடியில் முதல் நாள் அன்னைக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிற முக்கிய வழிபாடு பற்றி இந்த வீடியோவில் நான் சொல்வதை தெரிஞ்சு கண்டிப்பாக இந்த வழிபாடை செய்து பயன்பெறுங்க. சரி வாங்க, வழிபாடு செய்கிறத பற்றி அதிரடியாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வழிபாடு பெண்கள் கண்டிப்பாக செய்ய வேண்டும். அப்போ தான் இந்த ஆடி உங்களுக்கு அற்புதமாக அமையும். சரி வாங்க, என்ன வழிபாடு செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். குரு பகவானுக்கு உரிய ஒரு சிறப்பான ஒரு நாளாகவும் மெயினாக மகாலட்சுமிக்கு உரிய ஒரு சிறப்பான நாளாகவும் இந்த வெள்ளிக்கிழமை பார்க்கப்படுது. ஸோ அப்பேற்பட்ட வெள்ளிக்கிழமையில் ஆடி பிறப்பது மிகவும் சிறப்பானது. ஆடி மாதம் தொடங்கி முதல்ல வரக்கூடிய வெள்ளி கூடுதல் சிறப்பு. அதனால் ஆடியில் பிறக்கிறதே வெள்ளிக்கிழமைங்கிறதுனால அப்போ பயங்கர சிறப்பு. வருடத்தில் எல்லா மாதமும் ஒரு வகையில் சிறப்பு வாய்ந்தது தான் என்றாலும் ஆடி மாதம் மட்டும் தனி சிறப்பு பெற்றதாக இப்போ வரைக்கும் விளங்குகிறது. ஆடி மாதத்தை அம்மன் மாதம் என்று தான் இப்போ வரைக்கும் எல்லாருமே அழைப்பார்க. ஏன் அப்படி அழைக்கிறாங்கன்னு தெரியுமா? அதை உங்களுக்கு சொல்கிறேன். ஆடி என்பதே ஒரு தேவமங்கையின் பெயர்தான். தேவமங்கை ஒரு சாபத்தால் வேப்பமாக மாறி பின் அம்பிகைக்கு உகந்த விருட்சகமாக மாறினாங்க. அதனால தான் ஆடி மாதத்தையும் அம்மனையும் வேம்பையும் பிரிக்க முடியாது என்று ஒரு பழமொழியே சொல்லப்படும். ஆக்சுவலி 17ஆம் தேதி ஆடியுடைய முதல் நாள். குக்கரனுக்கோ மகாலட்சுமிக்கோ உரிய வெள்ளிக்கிழமையில் ஆடி பிறப்பது மிகவும் சிறப்பானது. ஆடி மாதம் தொடங்கி வரக்கூடிய ஆடி வெள்ளி முதல்ல இப்போ ஆடியிலே வருவது கூடுதல் சிறப்பு. ஸோ அதனால் இந்த வீடியோவில் ஆடி மாதம் முதல் நாள் வழிபாடு எப்படி செய்யணுங்கிறத சொல்ல போகிறேன். அதை இந்த வீடியோவில் தெரிஞ்சு இதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள், நல்லது. ஆடியுடைய முதல் நாள் காலை எழுந்ததுமே ஃபஸ்ட்டு செய்ய வேண்டியது வாசல் தெளித்து மங்கள கோலம் இடணும். உங்களுடைய வாசல் சின்னதோ பெருசோ, ஆனால் வாசல் தெளித்து மங்கள கோலம் போடணும். வீடு வாசல்லாம் ஃபுல்லாக துடைத்து பூஜரையில் சுவாமி படங்கள்லாம் இருந்தால் அதையும் துடைத்து பூ போட வேண்டும். பின்னர் ஒரு கலச சொம்பில் மஞ்சள் பூசி குங்குமம் வைத்து மலரால் அதை அலங்கரித்து வைக்க வேண்டும். அதன் பின்னர் காமாட்சம்மன் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் குலதெய்வத்தையும் மனதார வணங்க வேண்டும். ஆடி மாதத்தில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய விரதங்கள் முழுமையடைய வேண்டும். வேண்டிய வரங்கள் எல்லாம் கிடைக்க வேண்டும். எல்லா சூழ்நிலையிலும் எங்களோடு துணை நிற்க வேண்டும் தாயே என்று அந்த அம்பிகையின் அருள் வேண்டும் என மனதார அந்த விளக்கு ஏறிய பின்னாடி வேண்டிக் கொள்ள வேண்டும். இறுதியாக அம்பிகைக்கு நெய்வேத்தியமாக வெண்பொங்கல், சக்கரை பொங்கல், பாயாசம் இந்த மாதிரி ஏதாவது உங்களால் முடிந்ததை படைக்கலாம். வழிபாட்டின் போது அபிராமி அந்தாதியை பாராயணம் செய்யலாம். அல்லது உங்களுக்கு தெரிந்த அம்மன் மந்திரங்களை அல்லது பாடல்களை பாடலாம். எதுவுமே தெரியவில்லை என்றாலும் குறையில்லை. அந்த அன்னையின் அருள் வேண்டி மனதார வேண்டினாலே போதும். கேட்டதை மட்டுமல்லாமல் நம்ம தேவையறிந்து கேட்காததையும் அன்னை நமக்கு அருளிடுவாங்க.
அதனால் அந்த மாதிரி வேண்டி அம்மனை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம ரொம்பவே வந்து குளிர்ச்சி அடைய செய்யணும். ஸோ அம்மனை குளிர்ச்சி அடைகிற மாதிரி ஆடியோடைய முதல் நாள் இந்த வழிபாடு வந்து செய்ய வேண்டும். ஆக்சுவலி ஆடியோடைய ஃபஸ்ட்டு டே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் தேங்காய் சுடுதல் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து செய்யப்படும். இது நிறைய ஊர்களில் வந்து இருக்குது, நிறைய ஊர்களில் இந்த விஷயம் இல்லை. ஆனால் இது வந்து ரொம்ப வந்து ஒரு விசேஷமான ஒரு விஷயம். இதை செய்கிறது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு வகையில் வந்து நமக்கு வாழ்க்கை தத்துவத்தை வந்து உணர்த்தும். ஸோ ஆடியுடைய முதல் நாள் அப்படி தேங்காய் சுடுறது என்ன செய்யணும் அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதையும் இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு அதையும் வந்து செய்யுங்க. அது செய்கிறது ரொம்ப சிம்பிள், அது செய்கிறது ரொம்ப ஈஸி. அதை செய்துட்டா வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு ரொம்பவே இந்த நாள் வந்து புத்துணர்ச்சியாகவும் ஆடியை வரவேற்கிறதுக்கு கரெக்டாகவும் இருக்கும். சரி, தேங்காய் சுடுறது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாமா வாங்க. ஸோ முழு தேங்காவை ஒன்று பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் எடுத்துக்கோங்க. அந்த தேங்காயில் இருக்கக்கூடிய நாரெல்லாம் ஃபுல்லாகவே வந்து க்ளீன் பண்ணிக்கோங்க. கத்தி வச்சு நல்லா சொரணாவே அந்த தேங்காயில் இருக்கக்கூடிய எல்லா நார்களுமே வந்து வந்துடும். ஸோ தேங்காயில் 3 கண் இருக்கும். அந்த 3 கண்ணில் வந்து ஒரு கண்ணை ஓட்டை போட்டு அதில் இருக்கக்கூடிய தண்ணியை எல்லாமே ஒரு இதில் வந்து எடுத்துக்கோங்க கிளாஸில். ஸோ இப்போ அந்த தேங்காய்க்குள்ளே தீனி நாம் ரெடி பண்ணணும். தீனினா நம்ம வந்து இப்போ கொழுக்கட்டைக்கெலாம் பண்ணுவோம் அந்த மாதிரி தான். ஸோ தேங்காவை துருவி அதுக்கப்புறம் பொட்டுக்கலை நுணுக்கி எள்ளை நுணுக்கி அதில் சர்க்கரை எல்லாம் சேர்த்து அதை வந்து ஒரு பொடி மாதிரி தயார் பண்ணி அந்த பொடியை வந்து ஒரு சின்ன புனல் வந்து அதாவது சாப்பிட்ற புனலை வந்து யூஸ் பண்ணி அந்த தேங்காய்க்குள்ளே அந்த கிருமி எல்லாமே வந்து போடணும். அதாவது அந்த தீனி எல்லாமே போடணும். போட்டு அந்த தேங்காய் தண்ணி எடுத்தோம்ல அந்த தேங்காய் தண்ணியும் வந்து அதுக்குள்ளே வந்து ஊற்றிடணும். ஸோ இப்போ அந்த தேங்காய்க்குள்ளே வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் தீனி தண்ணி எல்லாமே வந்து ஃபுல்லாகிடும். இதுக்கப்புறமேட்டு ஒரு குச்சி கடையில் வந்து கிடைக்கும். அந்த குச்சை கொண்டு வந்து அந்த குச்சை அந்த ஓட்டை போட்ட இடத்துல குத்திடணும். அதுக்கப்புறம் அந்த தேங்காவை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நெருப்பில் சுட்டுடணும். நெருப்பில் சுடும்போது கருகருன்னு ஆகி கரெக்டாக ஒரு பதத்துக்கு மேலே அந்த தேங்காய் மேலே இருக்கக்கூடிய அந்த இது வந்து வெந்ததுக்கு பின்னாடி வெடிக்கும். அதை வெடித்ததுக்கப்புறம் அதுக்கப்புறமேட்டு எடுத்துட்டு நம்ம விநாயகர் கோவிலுக்கு போய் விநாயகருக்கு முன்பாக உடைத்து விநாயகருக்கு கொஞ்சம் நம்ம வந்து நைவேத்தியமாக வைத்துட்டு அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கக்கூடிய அனைவரும் சாப்பிட வேண்டும். ஸோ ஆடி 1க்கு தேங்காய் சுடக்கூடிய இந்த ஒரு விஷயத்தை செய்கிறது நம்ம வாழ்க்கையில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இனிப்பும் இருக்கும். அதோடு நம்ம இனிப்போடு சேர்ந்து ஆடியை வரவேற்கக்கூடிய விதமாகவும் அமையும். அதனால் ஆடி 1க்கு மறக்காமல் இந்த விஷயத்தை வந்து செய்யுங்க. ஒருவேளை இது செய்து பழக்கம் இல்லை அப்படிங்கிறவங்க நான் சொன்ன அந்த வழிபாடு மட்டும் செய்துடுங்க, அது கூட போதுமானது. ஆனால் ஆடி 1 வரவேற்காமல் மட்டும் இருக்காதீங்க. ஸோ இந்த முக்கியமான பரிகாரத்தை நீங்கள் தெரிஞ்சு பண்ணுறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து கண்டிப்பாக இது தெரிஞ்சு பயன்பெறட்டும். குறிப்பாக பெண்களுக்கு இது ஒரு எச்சரிக்கையான நாள் அப்படிங்கிறதுனால பெண்கள் இதை தெரிஞ்சு பண்ணட்டும். இதே போல் புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். வேறொரு நியூஸில் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.